நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஏவி ராஜுவை அக்கா தங்கச்சியோடு பிறக்கவில்லையா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமாக விமர்சித்துள்ளார். நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை அப்படி அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசுவது அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க செய்யற செயல் இல்லை. அது நீங்க பிஜேபியை சேர்ந்தவங்களை தான் நீங்க கேட்கணும். ஆமா ஆமா, அதே திரும்பவும் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆட்சிக்கு வரணும்னு மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு அவர்களை ஹிட்லர் ஆட்சியில் நடக்கிற மாதிரி காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா இருக்கு. அதை பாக்குறதுக்கு அரசாங்கம் மாற வேண்டும், இல்லாட்டி மக்கள் இதுக்கு தகுந்த தீர்ப்பை வழங்குவார். இது ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது. திராவிட மாடல் ஆட்சிங்கிறத ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு தெரியும். முன்ன பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமாக உலகம் முழுவதும் போராடி பல உயிர்கள் நீத்து புரட்சிகள் நடந்துதான் 8 மணி நேரமா தொழிலாளருக்கு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டதை 12 மணி நேரமா உயர்த்தணும்னு சொன்னப்பே நம்ம எல்லாம் சொன்ன ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு விட்ரா பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடும், ஒரு சராசரி மனிதரா எல்லாத்தையும் பேசுறதும், ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க. என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிடுவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.